ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் பயோபாட்னி புக்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனி மனிதன் வந்து ஒரு அடர்ந்த காட்டை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா இதுல இருந்து நமக்கு எக்ஸாமுக்கு கேட்கலாம். ஜாதவ் மொலாய் பயோங் என்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர் தனி மனிதனாக ஒரு வெற்று பயன்படாத நிலத்தின் மத்தியில் தாவரங்களை நடவு செய்து காட்டை உருவாக்கினார். ஸோ யூஸே ஆகாத ஒரு சில நிலத்தை எடுத்து அந்த நிலத்துல தாவரங்களை நட்டு அதன் மூலமா ஒரு காட்டையை உருவாக்கி இருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாதவ் மொலாய் பயோங் அப்படின்னு பயங் அப்படிங்கிறவர் இப்போ 1963ல பிறந்திருக்காரு. ஓகேவா? ஸோ இவர் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் வன மனிதன் என்றழைக்கப்படும் இவர் இந்தியாவின் முக்கிய நதிகளில் ஒன்றான பிரம்மபுத்திராவில் அமைந்துள்ள உலகத்தின் பெரிய ஆற்று தீவான மஜிலியை வந்து அடர்ந்த காடுகளாக மாற்றியதன் விளைவாக அங்கே என்னென்ன வருது, காண்டாமிருகங்கள், மான்கள், யானைகள், புலிகள் மற்றும் பறவைகளின் புகலிடமாக இந்த இடம் வந்து விளங்குது. மஜிலி அப்படிங்கிற அடர்ந்த காடு. ஓகேவா? அது ஒரு தீவா இருந்திருக்கு. அந்த தீவு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ஆற்றங்கரையில இருக்கு. ஸோ இந்த இடத்துல இவர் வந்து அடர்ந்த காட்டை உருவாக்குறதுனால நிறைய வனவிலங்குகளுக்கு புகலிடமா வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்று இது மத்திய தோட்டத்தை விட பெரிய உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் பேர் வந்து ஜாதவ் மொலாய் பயோங் அப்படிங்கிறவர். ஸோ இவர் தான் இந்தியாவோட வன மனிதன். இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியாவின் வன மனிதன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் மொலாய் பயோங். ஓகேவா? அடுத்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் சுதீர் குமார் சோஃபோரி. இவர் சுதீர் குமார் சோஃபோரி என்பவரால் ஜாதவ் வந்து மொலாய் பயோங் அக்டோபர் 2013 இந்திய வன மனிதன் என்று அழைக்கப்பட்டார். ஸோ அவர் வந்து இந்திய வன மனிதன் அப்படின்னு சொல்லி அழைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியோட முன்னாள் துணைவேந்தரான சுதீர் குமார் சோஃபோரி. இவர் தான் வந்து ஜாதவ் மொலாய் பயோங் அவர்களை வந்து இந்திய வன மனிதன் அப்படின்னு சொல்லி அழைத்தாரு. அதுவும் அக்டோபர் 2013. வன இந்திய மேலாண்மை நிறுவனத்தின் ஆண்டு நிகழ்வில் இவர் வந்து கௌரவிக்கப்பட்டான்னு சொல்றாங்க. அடுத்து 2015 இந்தியாவின் 4வது மிகப்பெரிய குடிமகன் விருதான பத்மஸ்ரீ விருது இவருக்கு கொடுத்திருக்காங்க. இவருடைய பங்களிப்பிற்காக அஸ்ஸாம் வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் காசிரங்கா பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல இந்திய வனமகனான ஜாதவ் மொலாய் பயோங் அவர்களை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இவர் எந்த இடத்துல வந்து காட்டை உருவாக்குனார் அப்படின்னா பிரம்மபுத்திரா ஆற்றில் அமைஞ்சிருக்கக்கூடிய தீவான மஜிலி அந்த இடத்துல தான் காடுகளை உருவாக்கினார். ஸோ இது ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து எக்ஸாமுக்கு கொஷின்ஸ் வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.